இப்ப அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் வாயிலாகவும் அது ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒருவர் இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் தலைவர்களிடமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் ஊடகங்களில் பொழுது பேசப்படுகிறது. அதுக்கான சாத்தியமா இருக்க முடியுமா சார்? திமுக கூட காங்கிரஸ் தான் கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ காங்கிரஸ் வெளியில வர்றது சாத்தியமா? சாத்தியம் இருக்கிறனால தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கோட்பாடுகளில் அவர்கள் இணைந்து பயணிக்கல. அவர்களை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், அதற்கு என்ன களம் என்கின்ற கோணத்தில் தான் காங்கிரஸ் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி என்கின்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். எனவே விஜய் அவர்களுடைய கூட்டணியோடு சேர்வதற்கு காங்கிரசிற்கு இப்பொழுது எந்த தடக்கமும் இருக்காது, அல்லது எந்த தடங்களும் இருக்காது. எனவே அவர்களை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, காங்கிரஸை பொறுத்த மட்டில் அவர்களுடைய கனவு அது எப்படியாவது நாம் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்று. காரணம், நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பக்தாச்சலம், பெருந்தலைவர் காமராஜ் போன்றவர்கள் எல்லாம் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது காங்கிரசுக்கான ஒரு அடையாளம் இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பின்பு காங்கிரஸ் தலைவர்களுக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா என்றால் மிக மிக குறைவு. அது பெருந்தலைவர் காமராஜுடைய பெயரே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் கேள்விக்குறி.